கூகுள் பே, போன்பே மாற்றி பணத்தை அனுப்பிவிட்டீர்களா? கவலையை விடுங்க. ஆர்பிஐ அதிரடி அறிவிப்பு. மக்களே குறிச்சு வச்சுக்கோங்க. யுபிஐ பயனர்கள் தவறுதலாக பணம் செலுத்தினால் அதனை திரும்பப் பெறுவது எப்படி என்பது தற்போது ஆர்பிஐ விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. தற்போது யுபிஐ பயன்படுத்தாத நபர்களே இல்லை என்பதால் இதனை அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் நொடிப்பொழுதில் டிஜிட்டல் முறையில் சாமானியர்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் பணத்தை பெறவும் அனுப்பவும் உதவுகிறது யுபிஐ பேமெண்ட். இது வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருக்கும் சாதகமானதாகவும் இருக்கிறது. நகரம் முதல் கிராமம் வரை அனைத்து இடங்களிலும் யுபிஐ செயல்பாட்டில் உள்ளது. இதனால் ரொக்கத்தின் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது. கூகுள் பே, போன்பே, அமேசான் பே, BHIM என பல்வேறு செயலிகளின் மூலம் இந்தியாவில் யுபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. நாளுக்கு நாள் இதன் பயனர்கள் மற்றும் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. சமயங்களில் யுபிஐ பயனர்கள் தவறுதலாக பணம் செலுத்திய சூழலையும் எதிர்கொள்வார்கள். மொபைல் எண், வங்கி கணக்கு போன்றவற்றில் கவனக்குறைவாக செய்யும் தவறுகள் நிதி இழப்பு அபாயத்தை ஏற்படுத்தும். அப்படி தவறுதலாக மேற்கொண்ட பண பரிவர்த்தனை தெரிந்த நபர் என்றால் அதனை பெறுவது எளிது. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். தவறான யுபிஐ அட்ரஸுக்கு பணம் அனுப்பினால் செய்ய வேண்டியது: பணம் செலுத்திய யுபிஐ பயனர் அதனை பெற்றவரை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லலாம். மேலும் பணத்தை திரும்ப பெறுவதில் அவரது ஒத்துழைப்பை கோரலாம். சம்பந்தப்பட்ட யுபிஐ செயலியின் கஸ்டமர் சப்போர்ட்டை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லலாம். ரீஃபண்ட் சார்ந்து வேண்டிய தகவல்களை பயனர்கள் தர வேண்டியது இதில் அவசியமானதாக உள்ளது. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். யுபிஐ செயலியின் கஸ்டமர் சப்போர்ட் மூலம் தீர்வு எட்டாத பட்சத்தில் இந்த புகாரை வழங்கலாம். தவறான யுபிஐ பரிவர்த்தனை குறித்து பயனர் தனக்கு கணக்கு உள்ள வங்கியை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம். தவறான யுபிஐ பரிவர்த்தனை குறித்து 1-800-120-1740 இந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு தெரிவிக்கலாம். தவறான QR கோடினை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பி இருந்தால் சம்பந்தப்பட்ட யுபிஐ செயலியின் கஸ்டமர் சப்போர்ட்டை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறலாம். அவர்கள் சொல்லும் வழிகாட்டுதலை பின்பற்றலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது யாரேனும் ஒருவருக்கோ அல்லது உங்களது நபர்களுக்கோ பயனடையலாம் என்பதால் இதனை பகிரவும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.